ஓம் நம சிவாய. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு ஆசிரியரோட ஜாதகம் எப்படி இருக்கும், அதில் கிரகங்கள் என்ன விதத்தில் அமைஞ்சிருக்கும், ஆசிரியராகிறதுக்கு சிஆர்பி மெத்தடில் இருக்கிற ரூல்ஸ் என்ன, அந்த ரூல்ஸ் எப்படி அந்த ஜாதகத்தில் பொருந்தி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு சிஆர்பி மெத்தடை எடுத்துக்கிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று பிளானட் லிங்க் ஆகிறது, இன்னொன்று ஆசிரியர் ஆகிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு இருக்குது. இதில் சித்தர்கள் சொன்ன முறையில் நார்மலாக பிளானட்டு லிங்க் ஆகுது. அது இல்லாமல் மேலும் 4-5 முறையில் பிளானட் லிங்க் ஆகுதுங்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். அப்போ அந்த 2 நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணைந்ததாக எடுத்துக்கணும். வைநாசிகம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணையும். வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் நீங்கள் போய் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், அல்லது அந்த கிரகங்களை இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட மிக முக்கியமான பாயிண்ட். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்தது விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சந்திரன் ராகு இருக்குது. 5ஆம் வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்குது. 7ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது 3 கிரகங்கள் இருக்குது. 8ஆம் வீடு அதாவது மிதுனத்தில் சுக்கிரன் சனி இருக்குது. 11ஆம் இடம் கன்னி, அதில் மாந்தி இருக்குது. இப்போது இவர் அரசாங்கத்தில் ஆசிரியராக இருக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீனில் சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூல், சுக்கிரன் சனி சூரியன் இந்த 3 கிரகங்கள் தொடர்பு. எதற்கு தொடர்பு அப்படின்னு கிடையாது, இந்த 3 கிரகங்கள் தங்களுக்குள் கனெக்ட் ஆகிக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. சனி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்திற்கு அதிபதி. சூரியன் என்பது அரசுக்கான கிரகம். அப்போ 2ங்கிறது வாக்கு, 10ங்கிறது தொழில். வாக்கை தொழிலாக செய்பவர் அப்படின்னு பொருள். அப்போ சூரியன்கிறது அரசு கிரகம், அரசு பணிக்கு வர்றதுக்கு காரணமாக இது அமையுது. இந்த ஜாதகத்தில் இந்த 3 பிளானட் எப்படி லிங்க் ஆகிக்குதுன்னு பார்க்கலாம். இவர் பிறந்தது விருச்சிக லக்னம். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி இருக்குது. அப்போது நேரடியாகவே இந்த 2 பிளானட்டும் லிங்க் ஆகிக்குது. லிங்க் ஆகிட்டு சனி என்ன பண்ணுது, தனது 3ஆம் பார்வை மூலமாக சிம்மத்தை பார்க்குது. சிம்மம் என்பது சூரியனோட வீடு. அப்போது சுக்கிரன் சனி சூரியன் இந்த 3 பிளானட்டுமே கனெக்ட் ஆகிக்குது. அதே சமயம் அந்த சூரியன் எங்கே இருக்குது, ரிஷபத்தில் இருக்குது. ரிஷபம் என்பது சுக்கிரனோட வீடு. இந்த விதத்துலேயும் இந்த 3 பிளானட்டும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிக்குது. அடுத்த ரூல் பாருங்கள், 2, 10 சூரியன் தொடர்பு. இது எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். 2ங்கிறது விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் இடம். 10 என்பது லக்னத்திற்கு 10, அதாவது சூரியன். 2ஆம் வீட்டு அதிபதி குரு மீனத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், குரு மீனத்தில் இருக்குது. குரு அமர்ந்த நட்சத்திரம் இங்கே டாட்டட் லைனில் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன், ரேவதியில் இருக்குது. அதாவது குரு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. அதே சமயம் லக்னத்தில் சந்திரன் இருக்குது. இந்த சந்திரன் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குது, கேட்டையில் இருக்குது, அதாவது புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போது முதல்லயே சொன்னேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதாவது
லக்னத்தில் இருக்கிற சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது, மீனத்தில் இருக்கிற குரு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. இரண்டுமே புதனோட நட்சத்திரங்கள். அதனால் குருவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட பார்க்கலாம். அதாவது 120 டிகிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும் பொழுது அது விருச்சிக ராசிக்கு வச்சு பார்க்கலாம், லக்னத்தில் வச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அதனால தான் இந்த சின்ன பாக்ஸில் குருவை ரெட் கலரில் காட்டியிருக்கேன். அப்போது லக்னத்தில் அமர்ந்த குருவை சூரியன் பார்க்குது. அதாவது விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு லக்னத்தில் வச்சு பார்க்கணும். இதுதான் சிஆர்பி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு மீனத்தில் இருக்குது, ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். குரு லக்னத்தில் வச்சு பார்க்கும்போது சூரியன் தனது 7ஆம் பார்வையாக குருவை பார்க்குது. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதியை 10ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறாரு. அதே சமயம் சூரியன் கனெக்ஷன் அப்படிங்கிறது 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிற அதே பிளானட் தான் சூரியனாகவும் இருக்குது. அதனால் 2ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பும் கிடைத்திருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். அடுத்து 3வது ரூல், 2க்கு குரு சனி புதன் தொடர்பு. அதாவது விருச்சிக லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் தனுசு, இதற்கு குரு சனி புதன் 3 கிரகத்தினுடைய தொடர்பும் வரணும். எப்படி வருது அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கிற சனி 7ஆம் பார்வை மூலமாக 2ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ 2ஆம் வீட்டுக்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். இடமாற்றம் செய்யப்பட்ட குருவை ரிஷபத்தில் இருக்கிற புதன் பார்க்குது, குருவை பார்க்குது. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதிக்கு புதன் தொடர்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது 2ஆம் வீட்டிற்கு குருவோட தொடர்பு. அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம் குருவோட வீடாக இருக்கிறதுனால குருவோட தொடர்பு இயல்பாகவே கிடைச்சிருக்கு. 3வது ரூலில் சொல்லியிருக்கிற 2ஆம் வீட்டிற்கு குரு சனி புதன் தொடர்பு மேட்ச் ஆகி வருது. அடுத்து 4வது ரூல், 1க்கு குரு சந்திரன் தொடர்பு. அதாவது 1 அப்படிங்கிறது லக்னம், லக்னத்திற்கு குருவோட தொடர்பும் சந்திரனோட தொடர்பும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஆசிரியர் பிறந்தது விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே சந்திரன் இருக்குது. அப்போ சந்திரன் தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இடமாற்றம் செய்யப்பட்ட குரு. இடமாற்றம் அப்படின்னா திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். மீனத்தில் இருக்கிற குரு விருச்சிகத்தில் வச்சு பார்க்கும்போது லக்னத்திற்கு வந்துடுது. அப்போ லக்னத்திற்கு குருவோட தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது? குருவோட வீட்டில் இருக்குது. அப்படியும் லக்னத்திற்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த விதத்தில் 4வது ரூலில் இருக்கிற குரு சந்திரன் லக்னத்திற்கு தொடர்பு பொருந்தி வருது. 5வது ரூல் 1, 2 மற்றும் 12 தொடர்பு. அதாவது விருச்சிக லக்னத்திற்கு 1ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு ஏற்படணும். எப்படி ஏற்படுது அப்படின்னா, விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய், 2ஆம் வீட்டு அதிபதி குரு, இருவருமே சேர்ந்து எங்கே இருக்காங்க? மீனத்தில் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ இரண்டும் தொடர்பாக இருக்குன்னு பொருள். மேலும் அந்த செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக எங்கே பார்ப்பாரு? துலாமாக பார்ப்பார். துலாம் என்பது 12ஆம் இடம். மேலும் அந்த செவ்வாய் தனது 4ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய் தனது 4ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த விதத்தில் 1, 2, 12 லிங்க் ஆகிருக்கு. அதாவது 5வது ரூல் லிங்க் ஆகிருக்குன்னு பார்க்க முடிஞ்சுது. இந்த விதத்தில் மேலேருந்து இருக்கிற 5 ரூலுமே இந்த ஆசிரியரோட ஜாதகத்தில் மேட்ச் ஆகி வருதுன்னு பார்க்க முடிஞ்சிச்சு. இது மாதிரி இந்த ஜாதகத்தில் மட்டும் இல்லைங்க, அரசு பணியில் இருக்கிற ஆசிரியரோட ஜாதகம் யாரதாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விதி பொருந்தி வரும். இதை கொண்டு நம்ம புதுசாக ஒருத்தர் அரசு பணிக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இந்த விதியெல்லாம் பொருந்தி வந்ததுன்னா அவங்களும் அரசாங்கத்தில் நிச்சயமாக வேலைக்கு போவாங்க அப்படின்னு உறுதியாக பலன் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் அரசு ஆசிரியரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.